ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் நெட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? கன்சிடர் த டூ லீனியர் மேப்ஸ் T1 and T2 ஆஃப் V3 டிஃபைன்ட் ஆஸ் T ஆஃப் x1, x2, x3 அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது, இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது எனக்கு 0, x2, x3 அப்படின்றதுக்கு போகும். ஓகேவா? x1 வந்துட்டு நேராக 0க்கு போகும், x2 x2க்கு தான் போகும், x3 x3க்கு தான் போகும். T2 அப்படின்ற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. x1, x2, x3ன்னு எடுக்கும்போது x1 வந்து xக்கு போகுது, x2 வந்துட்டு 0க்கு போகுது, x3 வந்து 0க்கு போகுது. சாரி, x1 வந்து x1க்கே போகுது, சரிங்களா? சரி, இப்போ நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதும்போது முதல்ல எப்படி வரும் அப்படின்னா, லைக் நான் இப்போ எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, இங்கே x1, x2, x3 அப்படின்ற மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்படி எழுதும்போது x1லேருந்து உங்களுக்கு 0க்கு போகுது. ஸோ x1லேருந்து அந்த t அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0க்கு போயிடும். லைக் x2லேருந்து x2க்கு தானே போகுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா, x2லேருந்து x2க்கு போகும்போது இந்த இடத்துல 1 வரும். x3லேருந்து x3க்கு போகும்போது இந்த இடத்துல 1, மீதி எல்லா இடத்துலையும் 0ன்னு ஆகிடும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு T2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, x1லேருந்து x1க்கு போகுதுன்னா அங்கே மட்டும் 1, மீதி எல்லா இடமே 0 0 0 தான் வரும். ஓகே, இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, T1 is idempotent but T2 is not idempotent, T2 is idempotent but T1 is not idempotent, both T1 and T2 are idempotent, none of thisன்னு கேட்டிருக்காங்க. ஐடம்பொட்டன்ட்னா என்னென்னா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகெயின் அதே மேட்ரிக்ஸ் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது, நான் அதை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணி எழுதும் போது எனக்கு அதே மேட்ரிக்ஸ் வருது. ஸோ அப்போ எனக்கு என்னென்னு வருது, T1 வந்துட்டு ஒரு ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னு தெரியுது. அதே மாதிரி T2 எடுத்துக்கிறேன், இன்னொரு T2 எடுத்துக்கிறேன், இப்போ T2 ஸ்கொயர்னு வரும். ஸோ அதோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் உங்களுக்கு T2ஓட வேல்யூவாகவே இருக்குது. ஸோ இதுவும் ஐடம்பொட்டன்ட். ஸோ அப்போ போத் T1 and T2 ஆர் ஐடம்பொட்டன்ட் அப்படின்றது தான். ஸோ இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஐடம்பொட்டன்னா T² is equal to T அப்படின்றதுலாம். பட் ஸ்டில் நீங்கள் இதை எழுதுறது தான் வந்து முக்கியம். x1லேருந்து 0க்கு போகுது, x2லேருந்து x2க்கு போகுது, அப்போ 1 போட்டுருணும். x3லேருந்து x3க்கு போகுது, அப்போ அங்கேயும் நம்ம வந்துட்டு 1 போட்டுருணும். ஓகேவா? ஸோ பேசிக்காக இப்படி போட்டுக்கோங்க, அல்லது x1, x2, x3. ஓகே, x1லேருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, 0 போகுது. ஓகே, x2லேருந்து x2க்கு போகுது, x3லேருந்து x3க்கு போகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.